ஸ்டாலின் என்கிற பேரே தமிழ் பேர் இல்லையே. சொல்லுங்க பார்ப்போம், உண்மையா பொய்யா? மக்களை ஏமாற்றுகிறார்கள். இத்தனை வருஷம் ஒரு 5 முறை ஆட்சியாளர் இருக்கிறாங்கன்னா அது அதிமுக போட்ட பிச்சை. எப்பெல்லாம் அதிமுக தப்பு போனதோ அப்போல்லாம் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. புரட்சி தலைவரை இவர்களால் வெல்ல முடிந்ததா? ஏன் அம்மையார் ஜெயலலிதாவையே இவர்களால் வெல்ல முடிந்ததா? வென்றிருக்கிறாங்க ஒரே ஒரு முறை. ஏன்? அவங்க செய்த பிள்ளையா 91 96 அந்த ஆட்சி ஒரு கருப்பு தின ஆட்சி. எம்ஜிஆரை வெல்ல முடியாத ஒரு இயக்கம்னா அது திமுக தான். புரட்சி தலைவருக்கு அடையாளம் கொடுத்தது அறிஞர் அண்ணாவும் திமுகவும் தான் சொல்லி திமுக தொண்டர் ஒருத்தர் பேசுறாரு. அந்த தொண்டனுக்கு அறிமுகம் செஞ்சது யாரு? அண்ணா தானே. நான் கேட்கிறேன், நீங்களே அண்ணா படத்தை போட்டுக்கலே, எம்ஜிஆர் தானே அண்ணா படத்தை போட்டார் கொடியில. அப்ப யார் அண்ணாவின் இதயத்தை உள்வாங்கி கொண்ட மாபெரும் மனிதர்? ஒன்று தெரியுமா உங்களுக்கு? புரட்சி தலைவர் கொள்கை கோட்பாட்டோடு வந்தவர் அல்ல, ஆனால் கொள்கை தலைவராக வாழ்ந்தவர். என் தேசிய தலைவனை பிள்ளை என்று ஏந்தி கொண்ட தலைவன். என் மகன் எனக்கென்று ஈழத்தில் இருக்கிறான் என்று உலகத்திற்கு பறைசாற்றிய உன்னத பெரும் தலைவன் எம்ஜிஆர். தெரியுமா அது உங்களுக்கு? இன்னைக்கும் சொல்றேன், எம்ஜிஆருடைய பிள்ளையே தேசிய தலைவர் தான். அதற்காகவே அவர் வாழ்ந்தார் என்பது வரலாறு இன்னைக்கு இருக்கு.